வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். கரூரில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப மாற்றுப்பணி வழங்கிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் அனைத்து சங்கங்களின் சார்பாக மூடப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப மாற்றுப்பணிகள் வழங்கிட வலியுறுத்தி கோரிக்கை ஆர்ப்பாட்டம். LPF தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அண்ணாவேலு தலைமை ஏற்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் அப்பாசாமி, LLF மாநில செயலாளர் சுடர்வளவன், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொறுப்பாளர் ராமலிங்கம், CITU பொறுப்பாளர் சுப்பிரமணியன், LPF பொறுப்பாளர் ராஜேஷ் கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மூடப்பட்ட டாஸ்மாக் கடை பயனாளிகளுக்கு அரசு காலி பணியிடங்கள் கல்வி தகுதிக்கேற்ப மாற்றுப்பணி வழங்கிட வேண்டும். காலி மது பாட்டில்கள் சேகரிக்கும் பணியை கடை ஊழியர்கள் மீது சுமத்தக்கூடாது. தனி பணியாளர்கள் இதற்காக நியமிக்க வேண்டும். கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களை மிரட்டும் சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் நலன் கருதி கரூர் மாவட்டத்தில் மூடப்பட்ட 8 கடைகளுக்கு அருகாமை கடைகளில் விற்பனை கூடுவதால் ஊழியர்களின் பணிச்சுமையை போக்கிட தேவையான ஊழியர்களை நியமிக்க வேண்டும். பணி நிமித்தமாக டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் வங்கிகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து செலவு அரசே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். தனியார் கடைகளை மதிப்பது நியாயம்தானா? தமிழக அரசு பாதுகாத்திடு கடைகளில்